ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோஸில் என்ன பார்க்கலாம்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பைஜூஸோட நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பேர் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு தான் நான் போடுறேன். ரீஃபண்ட் எனக்கு ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 5 டியூப் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறமும் எனக்கு கண்டினியூவாக பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டதுக்கு கேன்சலேஷனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட 15 நாள் டைம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்குள்ளே கேன்சலேஷன் பண்ணிக்கிறோன்னு தான் சொல்லி தான் நம்மக்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் அந்த 15 நாளுக்குள்ளே நம்ம சொன்னால் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, யூஸ் பண்ணி பாருங்கள் மேடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியே அந்த 15 நாளை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேன்சல் பண்ண மாட்றாங்க. கேன்சலேஷன் டீமில் இருந்து கால் பண்ணி அந்த மேனேஜரை முடிஞ்ச அளவு அது நம்மக்கிட்ட திணிக்க தான் பார்த்தாங்களே தவிர இது பண்ணவே இல்லை. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டே முடியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க டியூ அமௌண்ட் எடுக்காதது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். அதாவது கட் பண்ணிட்டேன்னா பேங்க்கில் அந்த டேட்டில் நான் அக்கௌண்ட்டில் பணம் வைக்கல, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பண்ணேன். இப்போ என்ன அப்படி ஆச்சுன்னா, ஃபினான்ஸ் டீம்லேருந்து டெய்லியும் ஒரு 50 காலாவது பண்ணி ஓவராக டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், ஃபினான்ஸ் டீம் அது ஆதித்யா பிர்லா அப்படின்னு சொல்லிட்டு கால் தனியாக வருது. நான் கேட்டேன், நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நாங்கள் பைஜூஸு எதுவுமே பண்ணலை. அவங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பைஜூஸும் நம்ம அட்டன் பண்ணாத அளவுக்கு பிளாக் பண்ணியும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க நம்மளை ஏன் ஃபினான்ஸ்லேருந்து காசு கேட்குறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எங்களுக்கு தெரியாது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை நீங்கள் பணம் கட்டணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அவங்க இதே தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு கூட தெரியுது. அவங்க நம்மக்கிட்ட கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப நம்மளோட சிக்னேச்சரும் ஆதார் நம்பரும் எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போவே அவங்க அந்த நம்ம சிக்னேச்சரை அவங்க எவ்வளோ வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாமா. ஆதார் நம்பரை வச்சு நம்மளோட பேங்க்கில் எத்தனை தடவை வேணாலும் அவங்க செக்கை போட்டு பவுன்ஸ் பண்ணலாமா. அது எனக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க எடுத்தப்போவும் இதை பற்றி சொல்லவே இல்லை. அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்ப அவங்க ஆகாஷ்க்கு மொத்தமாக அவங்க அமௌண்ட்டை கட்டிடுவாங்களாம். அதனால நம்மக்கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஆகாஷ் பைஜூஸை பொறுத்தளவு நீங்கள் டவுட்டுன்னு ஃபோன் பண்ணாலோ இல்லை லேப்டாப்பில் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக ஃபோன் பண்ணாலோ அவங்க அதை தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று தான் கரெக்டாக வேலை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக கால் ஹாஃப்னவருக்கு ஒருக்கா செட் பண்ணி மெசேஜ் கால் இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் அலையணுமே தவிர இதுக்கு எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நானும் சரி பார்த்துட்டு என்னால் முடியல. நானும் சைபர் கிரைமுக்கு அங்கே போய் பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே பிளாக் பண்ணி போட்டேன். எல்லாத்தையும் இது பண்ணி போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. அது மட்டும்தான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் நான் கேட்ட வரையும் சைபர் கிரைமில் போய் எல்லாம் கேட்டவொன்னே உங்களுக்கு ரீஃபண்டே வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா பைஜூஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த என்ஓசி வாங்கி இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எனக்கு சரியாக தெரியல. இதை நம்ம கிளியருங்கிறத நம்ம பேங்க்கில் கொடுத்தா தான் அவங்க பேங்க்கில் அவங்க நமக்கு பண்ணுற மெசேஜோ காலோ எந்த இதுவுமே நமக்கு வராத அளவுக்கு பண்ணுவாங்க. அன்ன வரையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போல். அந்த மெசேஜ் கால் வராத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பிரதர் கால் பண்ணி கேட்டிருந்தார். அவர் கன்சியூமரில் எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் சொன்னார். அதனால தான் என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அந்த பிரதர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணியிருக்காரு. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அவர் என்ன பண்ணார், ஏன்னா அவருக்கு ரீஃபண்ட் ஆகிருக்குதுன்னு தான் சொன்னார். 2 அமௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சு, ஒரு அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகலை அப்படிங்கிறத சொன்னார். அதனால தான் அவர் தனியாகவே இப்போ அவரோட நம்பரை வச்சு கன்சியூமர் கோர்ட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார்.
இப்போ நமக்கு வந்து எனக்கு தெரியலை, நமக்கு எப்படி எங்கே யாரை பார்க்கணும், இதை எப்படி கட் பண்ணுறது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியலை. அதனால தான் நான் கேட்டேன். நான் வந்து எத்தனையோ போயிட்டேன். ஏன்னா இது நம்ம அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்மளோட வேலை தான் பாதிக்குது, எதுவுமே பண்ண முடியல. அதோட என்ன பார்த்திங்கன்னா, பைஜூஸில் வந்து அவங்க நம்மக்கிட்ட கோர்ஸ் எடுக்க வைக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழில் பேசுகிறாங்க. எல்லாமே ஃபுல்லாகவே நமக்கு லாங்குவேஜே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இதுனா கூட உடனே கனெக்ஷன் கொடுத்து அப்போதைக்கு தமிழில் பேசுகிறாங்க. இந்த கேன்சலேஷன்னு போயிட்டீங்க அப்படின்னாலே தமிழ்னு நீங்கள் பேசணுன்னு சொன்னாக்கா சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, கால் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ் சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஹிந்தி மட்டும்தான் கேட்குறாங்க. கேன்சலேஷன்னு போனாக்க அவங்க எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறாங்க. சப்போர்ட் அப்படி பைஜூஸ் support.comல மெசேஜ் போட்டிங்கன்னா கேன்சலேஷன் டீம்லேருந்து மேனேஜருங்கிறவங்க கால் பண்ணுறாங்க. அவர் வந்து தமிழ் அப்படின்ட்டாலே துளி கூட இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோர்ஸ் எடுக்க வைக்க வரைக்கும் தமிழ்னா ஆளுக்கு உடனுக்குடனே கால் பண்ணி இப்போ கேட்குறாங்க. இதுவே நம்ம கேன்சலேஷன்னு போகிறப்போ, நம்ம டவுட்டுன்னு போகிறப்போ, இல்லை நீங்கள் சாதாரணமாக பைஜூஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன்சலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமர் கேரில் சொல்கிறப்ப அவங்க உடனே கேன்சலேஷன் மேனேஜருக்கு கால் கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப கூட பாருங்கள், லாங்குவேஜ் கேட்டாங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் தமிழ்னு சொன்னால் உடனே இது பண்ணிடுறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்லப்போனால் பைஜூஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எது ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ, டவுட்டுக்கு கேட்கக்கூடிய மிஸ்ஸாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபினான்ஸு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கரெக்டாக வேலை பார்க்குறாங்க. கால் பண்ணுறதுலேருந்து மெசேஜ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ என்னமோ போங்க, எடுக்க வச்சாச்சு அப்படிங்கிறத பட்சத்தில் பணம் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப பேசுகிறாங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி அவங்க காதிலே வாங்க மாட்டுறாங்க. 15 நாள்னு சொல்கிறாங்க. அந்த 15 நாளுக்குள்ள நம்ம சொல்லியும் ஏன் கேன்சல் பண்ணாமல் டிலே பண்ணி எடுத்துகிட்டு வந்து 15 நாளுக்கு மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்லை எதுவும் நம்ம பண்ணால் கூட அவங்க சைடு எதுவுமே வராத அளவுக்கு எடுத்தோன்னே உடனே காட்டிடுவாங்க. பாருங்கள், நாங்கள் இதிலே கொடுத்துருக்கோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நம்ம சொல்கிற எதுவாக இருந்தாலும் சரி அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டேட்டு ஏன்னா எடுத்தோம்னா நமக்கு மெயில் போடணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவங்க நம்ம கோர்ஸ் கொடுக்குறப்ப, இல்லை மேடம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கனாலே போதும், 5 நாளைக்குள்ள நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, உண்மையிலே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. 15 நாளுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கேன்சலேஷன் இதில் மெயில் போடணுங்கிறது. இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்கில் மெயில் போட்டிருப்பேன். அவங்க 15 நாள் இதிலேயே அவங்க கொண்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தாக்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறவங்க வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாகவே தெரியாது. நானும் இதே போல் தான் இன்னும் முழிச்சிட்ருக்கேன். எனக்கு இன்னும் ரீஃபண்டும் ஆகலை, கேன்சலேஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தேங்க்யூ.